பாட்டி என்ன பண்ணுறாங்க, பக்காவா பிளான் போட்டு காவேரி, விஜயும் பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதன்படி வந்து கண் விழிக்கிற வந்து விஜய் கிட்ட இந்த மாரி காவேரி இந்த உலகத்திலே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. குழந்தையும் வந்து இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால விஜய் என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சு பயங்கரமா அழறாரு. அவரால தாங்கிக்க முடியாம ரொம்ப கத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அவர வந்து சரி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து சொல்லி வந்து புரிய வச்சு அவர வந்து சரிப்படுத்துறதுக்காக முயற்சிகள் பண்ணுறாங்க. இங்க வந்து பாட்டி எப்படியாவது குழந்தைய பறிக்கலாம், காவேரி கிட்டேருந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது, கரெக்ட்டா கங்கா வந்து குழந்தைய நாங்களே வளர்த்துக்கிறோம். குழந்தைய நான் தாய்ப்பால் கொடுத்து வளர்ப்பேன். குழந்தை வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி வந்து பாட்டிய வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதனால் பாட்டி வந்து குழந்தைய பிரிக்க முடியாம தவிக்கிறாங்க நம்ம காவேரி கிட்டேருந்து. காவேரி வந்து அந்த குழந்தைய வந்து சித்தியா, அதே டைமில் அவங்க அக்காவோட குழந்தையா நினச்சி வந்து பழக்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு வந்து சுயநினைவு வராமையே போயிடுது. அவருக்கு அந்த ஞாபகங்கள்லாம் மறந்த ஞாபகங்கள்லாம் வராமையே போயிடுது. அதனால் வந்து அக்காவோட குழந்தைய வளர்த்துக்கிட்டோம். அதே டைமில் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணிட்டோம். எப்பவும் போல் காவேரி ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து காவேரி வந்து இந்த மாதிரி மறந்துட்டு எல்லாத்தையும் இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அழறதா, இல்லை சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா காவேரி பார்த்து கவலைப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி வந்து சாரதாவுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி காவேரி எல்லாத்தையும் மறந்து வந்து அவங்க அக்கா குழந்தையோடையும் வீட்டோடையும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு காட்டுறாங்க. அப்போ விஜய் வந்து ஆஃபீஸில் வந்து காவேரியை மறக்க முடியாமல் எப்போவுமே காவேரி ஞாபகத்திலேயே இருக்கார். அவரால் வந்து என்ன தான் வந்து அவர் பிஸ்னஸில் நல்லபடி வந்து பண்ணாலும் அவர் காவேரி ஞாபகத்துலேருந்து அவரால் விட முடியல. ஆனால் வந்து பாட்டி சொல்கிறாங்க, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் விஜய், ஒரு குழந்தைய பெற்று நல்லபடி வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை பாட்டி, இந்த ஊருக்கு வந்து இத்தனை வருஷமாச்சு, நம்ம ஊருக்கு நம்ம போகலாம் பாட்டி அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. அந்த ஊருக்கெல்லாம் வேணாம், அந்த ஊரில் தான் உனக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்ததில்ல, அப்புறம் எதுக்காக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து மழுப்பி சொல்லிட்டு வராங்க. இந்த சூழ்நிலை இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து விஜய் இருக்கிற அந்த ஊருக்கே வந்துடுறாங்க. காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே இருக்க ஸ்கூலில் வந்து நம்ம வந்து கங்காவோட குழந்தையும் காவேரியோட குழந்தையும் படிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிறாங்க. காவேரியோட குழந்தைனே தெரியாமல், அவங்க குழந்தைனே தெரியாமல் கங்காவோட குழந்தை மேலே ரொம்ப அதிகமான பாசமும் அன்பும் அவங்களுக்கு வந்துடுது. அதனால் அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. சித்தின்னு அந்த குழந்தை கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து சாரதாவும் அதுக்கப்புறம் கங்காவும் பெத்த தாயை குழந்தை சித்தின்னு கூப்பிட்ற குடும்பம் இந்த வீட்டில் தான் நடக்குது எல்லாமே. எப்போ தான் வந்து காவேரிக்கு குணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. சீக்கிரமாகவே காவேரிக்கு குணமாகணும், அவளுக்கு எல்லா நினைவும் வரணும், அவள் விஜயை கண்டிப்பாக மீட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே குணமாகும்னு தோணுது. விஜய் வந்து இன்னும் கூட அப்படியே இருக்காருன்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை அவங்க போய் கூட சொல்லலாமா, எதுக்கும் நம்ம விஜயை போய் பார்த்து காவேரி நிலைமை பற்றி எடுத்து சொல்லலாம், காவேரி விஜய் மீட் பண்ணால் கண்டிப்பாக அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. கங்கா சரிடி, நம்ம அவங்க கூட்டின்னு போயிட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாவும் சாரதாவும் சொல்கிறாங்க. அடுத்து நிவீனும் வந்து யமுனாவும் அங்கே வராங்க. நிவீனும் யமுனாவும் வந்து பழையபடி வந்து இல்லாமல் ரொம்ப அந்யோன்யமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் சந்தோஷமடைகிறாங்க. தம்பி, நீங்கள் எல்லாத்தையும் மறந்து என் பொண்ணை ஏற்றுக்கிட்டு இந்தபடி வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமாகவே நீங்களும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிரிக்கிறாரு நிவீன். யமுனாவும் வெக்கப்படுறாங்க. உடனே வந்து காவேரியை பார்த்து மனசை கஷ்டப்படுறாங்க. அக்காவுக்கு எப்போமா குணமாகும், இந்த மாதிரியே இருக்காளே, அவள் குழந்தைன்னு தெரியாமையே அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசத்தை வச்சு வளர்க்குறாடி, அம்மா வந்து காவேரின்னு தெரியாமல் பெத்த குழந்தை வந்து வந்து தெரியாமல் 2 பேருமே வந்து இப்படி இருக்காங்கடி, ஒன்றுமே புரியலடி. கங்கா இல்லைன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது. அந்த குழந்தைய அன்னைக்கு பிரித்து வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்நேரம் வந்து விஜயையும் பிரிச்சுட்டாங்க, அந்த தம்பியும் பிரிச்சுட்டாங்க, காவேரி கிட்டேயும் இந்த குழந்தையும் பிரிஞ்சிருந்தா இந்நேரம் காவேரி என்ன நிலைமைக்கு ஆயிருப்பானே தெரியாது. கங்கா ஒருத்தி அன்னைக்கு நின்னா, அன்னைக்கு நிற்கலைன்னா என்ன ஆகுறது அப்படின்னு. ஆமாம்மா, அக்கா அன்னைக்கு செஞ்சு ரொம்ப பெரிய விஷயம், இல்லைன்னா காவேரியோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் கேள்விப்பட்டேன் ஆண்டி, விஜய் வந்து இப்போ சரியாயிட்டான்னு தான் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கம்பெனியை எடுத்து நடத்துகிறாராம். ஆனால் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மறைச்சிட்டாங்க. சீக்கிரமாகவே விஜய் மீட் பண்ணி காவேரி பற்றி நான் பேசுகிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறேன், நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம், சீக்கிரமாகவே நம்ம காவேரி விஜய் ஒன்றா சேர்த்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன தான் வந்து பிரிஞ்சு இருந்தாலும் சீக்கிரமாகவே விஜயை பார்த்தா காவேரிக்கு ஞாபகங்கள் வரும். அதை தான் கங்காவும் சொல்கிறா, சீக்கிரமாக அவங்களை ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க.